ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன் டே ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஊருக்கு வந்திருக்கேன், ஊரில் எடுத்த வீடியோ தான். மார்னிங் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா காலைல எழுந்து வந்ததையுமே மயில் தோகை விரிச்சு ஆடுறதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் குக்கிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னடா ஊருக்கு வந்துமே குக்கிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லி நினைக்கலாம். நான் ஹெவியாலாம் குக் பண்ணலங்க. டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து செஞ்சுட்ருக்கேன். தங்கச்சி ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து லெமன் சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் செய்கிற லெமன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்துட்டு லெமன் சாப்பாடு, பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருந்தேங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்வீட் இருந்தது, அதான் பேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே தங்கச்சியுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்காக நான் தாங்க போயிருந்தேன். எப்பவும் அப்பா தான் வந்து போவாங்க, நான் இருந்ததுனால நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டுருக்கிறப்பவே நான் பின்னாடி உட்காந்து வீடியோஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ஊருக்கு வந்து எந்த ஒர்க் பண்ணுறோம் இல்லையோ இந்த வாசலில் பெருக்கி விடுற வேலையை வந்து முதல் வேலையை செஞ்சுருவேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம உடம்புக்குமே கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் உருளி டெக்கரேஷன் தான். இந்த உருளிக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே இந்த மல்லிப்பூவோட மொக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை பொரிச்சு இதில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே விரிகிறப்போ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அது நல்லாவே விரிஞ்சிருந்தது. அதுக்கு சென்டரில் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரோஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கார்டன் ஒர்க்கில் இருந்ததுங்க, அதெல்லாம் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீட்ஸ் வந்துட்டு நான் 2 வீக்ஸ் முன்னாடி ஊருக்கு வந்திருந்தேங்க, அப்போ தான் போட்டு விட்டுருந்தேன். நல்லாவே க்ரோத் ஆகி வந்திருந்தது. நான் வந்து நார்மலாக போடாமல் கொஞ்சம் அதிகமாகவே சீட்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு சில சீட்ஸ் எல்லாம் முளைக்காது இல்லைங்களா, அதனால் அதிகமாகவே போட்டிருந்தேன். எல்லா சீட்ஸுமே முளைச்சி நல்லா குரூப்பாக இருந்தது. இந்த செடியில் அப்படியே குரூப்பாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பெருசுமே ஆகாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, அந்த குட்டி குட்டி செடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய செடி போக அதுக்கு கீழே இந்த குட்டி குட்டி செடியெலாம் வந்து இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டோம்னா தான் இருக்கிற செடியுமே நல்லா க்ரோத் ஆகி வரும். அதுவுமே வந்து பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அதை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சைடில் வந்துட்டு இந்த குட்டியும் இந்த மஷ்ரூமே இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது. இங்கெல்லாம் நார்மலாக மழை பெஞ்சுதுன்னா மஷ்ரூம்ஸுமே நிறைய வரும். அதை வந்து நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டியாக இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செடியுமே வந்து வைக்கலான்னு தாங்க போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு பழைய டப்பா இருந்தது, அதையே வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அதை கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு மண் எடுக்கிறதுமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகணுங்க, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே தான் வந்து மண் கொட்டி வச்சுருப்பாங்க. மண்ணுமே வந்துட்டு கொஞ்சம் இருகலாக இருந்ததுனால அது இந்த கொத்து இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் சீட்ஸ் மாதிரி முளைக்க போடுறதுனால எனக்கு செம்மண் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க. அதனால் செம்மண் வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட செம்மண் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த மண் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து வைக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மண் இருகாமல் பார்த்துக்கிட்டோம்னாவே மேக்ஸிமம் எல்லா சீட்ஸும் நல்லா ஜெர்மினேட் ஆகி வரும். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதனோட பிளேஸில் வச்சு முடிச்சுட்டு நானுமே வீட்டுக்கு வந்து வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் முளைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா மண், அதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் கொஞ்சம் கட்டியில் இருந்தாலுமே நல்லா கரைஞ்சி நல்லா கிளியராகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீட்ஸ் தாங்க முளைக்க போட போகிறோம். இது என்ன சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் செடியோட சீட்ஸ் தான். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த பிக்சர் கிடச்சா மேலே வந்து இன்சர்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சீட்ஸ் வந்துட்டு நம்ம டேரெக்டாக மண்ணில் வைக்கிறனால வைக்கலாம், அது அவங்க ஆப்ஷனல் தான். இங்கே கோழிலாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பாட்டில் வந்து வச்சுருக்கேன். சீட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சுட்டுங்க. ஏன்னா சீட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போடுறோன்னா அது வெயில் பட்டால் தான் 2 நாளில் வந்துட்டு நல்லா ஜெர்மினேட் ஆகி வரும். அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஒயிட் ரைஸ், தட்டைக்கொட்டை குழம்பு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குட்டி ஒர்க்கெலாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா இங்கே வந்துட்டோன்னா ஏதாவது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே அது இதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இங்கே வந்து சும்மாவே இருக்கிற மாதிரி இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதை பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி கோழியுமே வந்து நீக்கி விட்ருந்தாங்கங்க, அதுக்கு இறையெல்லாம் போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு போடுறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா அது குட்டி கோழி வேறு இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த பெரிய கோழி வந்து ஒரு சில டைம் வந்து கொத்துறதுக்காக வரும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு இறை போடுறத பார்த்து இந்த பெரிய கோழிகளுமே வந்து ஓடி வந்துட்டு இருந்தது. நாங்கள் ஊருக்குலாம் வந்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கோழினா வந்து நாங்கள் நல்லாவே சாப்பிடுவோம். அப்படியே எல்லா கோழிகளுக்கும் இறையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரோஸ் செடியெல்லாம் பார்க்கலான்னு தாங்க வந்திருந்தேங்க. ரோஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பூத்து இருந்தது. அம்மா காலையிலேயே பறிச்சுட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் தான் பறிக்காமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் செடியிலே இருந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதை பறிச்சிட்டோன்னே எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைமும் இந்த சைடு வரப்போல் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஹேபிட்டே வந்துட்டு அதுதான். அது மட்டும் இல்லாமல் ரோஸஸ்மே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பன்னீர் ரோஸ் தான். இதில் வந்து ரோஸ் பவுடருமே வந்து அரைப்பாங்க. நாங்களுமே நிறைய அரைச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் செடிக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரோஸ் செடியுமே இருக்குங்க.
அதுவுமே இதே மாதிரி நாட் ரோஸ் தான். பட் ஆனால் கலர் மட்டும் வந்துட்டு ரெட் கலர். இதுலேயும் ரோஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் பவுடர் வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா பாசிப்பயிறு மாவு, கடல மாவு அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்லாவே சூப்பராக இருக்கும். இது வந்து குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோஸ் பவுடர் தான் இது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. அதெல்லாம் அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பச்சை கலரில் ஒயிட் கலர் லைன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து புடலங்காய் தான். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து நாட்டு புடலங்கான்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதை விடவே இந்த காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முருங்கைக்காயெலாம் இருந்ததுங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக முருங்கைக்காய் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது காஞ்ச மாதிரி ஆயிருங்க. அதனால் வாங்கிட்டு வந்தப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து அப்படியே இருக்குங்க. இந்த டிப் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரையெல்லாம் இருந்ததுங்க. அதில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி தான் நானும் மாவு வந்து வந்துட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை செடி தான். இது ஒரே ஒரு செடி தான். பட் ஆனால் செடி வந்து நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்துருந்ததுங்க. இந்த செடியுமே சீட்ஸில் எதுவுமே போடாமல் அதுவே வந்த செடி தான். மேக்ஸிமம் தோட்டத்து சைடெலாம் வந்துட்டு கீரையெல்லாம் வந்து அதுவே வரும். அதை எடுத்தே நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அருவாள் வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. ஏன்னா அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிக்கலான்னு தான் சொல்லி பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் அங்கே தேங்காய் மரம் இருக்குங்க. அங்கே தேங்காய் விழுந்துகிட்டே இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டிலேயே வச்சு க்ளீன் பண்ணிக்கலான்னு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நார்மலாக இந்த மாதிரி வேலை செய்கிறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த அருவாள் வச்சு நான் தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சாச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா தான் நானும் அம்மாவும் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா இந்த கீரையெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே வச்சோன்னா நல்லா வாடிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு அப்படியே பேசிக்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மதிய லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் பூ பறிக்கிற ஒர்க்கு தான். பூவுமே வந்துட்டு எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. அதனால் குயிக்காக வந்து பறிச்சுமே முடிச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் போல் இங்கே எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியல. அதனால் சீக்கிரமாக வந்து பறித்து முடிச்சுட்டு கையோட பூவுமே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த முல்லைப்பூலாம் கட்டலான்னு சொல்லி தாங்க கட்டிகிட்டு இருந்தேன். பூவுமே வந்துட்டு கொஞ்சம் தான் கட்டினேன். அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அம்மா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அது குடித்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு இந்த மிஷின் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். இது நான் வந்த அன்றைக்கே வந்துட்டு இந்த மிஷின் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் நான் தான் பார்க்காம இருந்தேன். ஓகே, இன்றைக்காவது போய் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இது என்ன மிஷின்னா, அதை தட்டெல்லாம் நறுக்குவாங்க இல்லைங்களா, அந்த மிஷின் தான். நம்ம நார்மலாக மாட்டுக்கெலாம் அந்த தீவனம் வந்து அப்படியே போடாமல் இதில் நறுக்கி போடுறப்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மெயினாக அதுக்காக இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அந்த தீவனம்லாம் அப்படியே தாங்க போட்டுட்ருப்பாங்க. அதனால் அது வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு சில டைமில் அதனோட தண்டெல்லாம் வந்து சாப்பிடாமல் அப்படியே வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி மிஷினில் போட்டு நறுக்கி போடுறப்போ அதனோட தண்டுமே வந்து நல்லா பொடியை கட் பண்ணி கொடுத்துருது. அதனால் அதனோட சத்துக்களுமே வந்து நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பக்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் தான் வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாக இதுக்கு தீவனம் வைக்கிறதுக்காகவே வந்து பரின்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. அதை வந்து இனிமேல் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் வீட்டுக்குமே வந்தாச்சுங்க. நைட் டின்னருக்கு வந்து எனக்கு ஆனியன் சட்னி வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் அம்மா ஆனியன்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதான் உரிக்கலான்னு உரிச்சிட்ருக்கேன். நமக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப குயிக்காக வந்து உரிச்சு முடிச்சிட்டேன். அதில் உரிச்சிட்ருக்கிறப்ப வந்துட்டு லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லாவே ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம அடுத்த நாள் செடிகளுக்குலாம் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. அது ஒரு அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்ல வெயில் வேறு அடிச்சிட்டு இருந்ததுங்களா, அந்த வெயிலுக்கு இந்த மழை பெஞ்சது வந்து நல்ல ஒரு இதமாக சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மணி பிளான்ட்ஸ் வந்து நான் ஊர்லேருந்து வரப்போவே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இந்த மணி பிளான்ட்ஸ் வந்து தங்கச்சி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரெஷ் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மழையுமே கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்ததுங்களா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து வச்சோம்னா அது அதனோட க்ரோத்துமே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஈவினிங் போல் மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சு விட்டுறலாம் தான் வச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு மணி பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இதையும் வச்சு விட்டுறலான்னு வச்சு விட்டாச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து தங்கச்சியுமே வந்துட்டாங்க. நான் ஈவினிங் போல் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி மார்னிங்கே சொல்லியிருந்தேன். அதனால் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மழையுமே வந்து பேஞ்சிட்டு இருந்ததுங்களா, இப்போ போயிட்டு மழையில கீது சிக்கிட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மழையுமே வந்து லைட்டாக தூறிட்டு இருந்தது. அதனால் மழை வருமா வராதான்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதி மல்லிப்பூவுமே வந்து பறித்து வச்சது அப்படியே இருந்தது. அது கோர்த்தரலான்னு சொல்லி தான் கோர்த்துருக்கேன். இதனோட கோர்த்தது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஜாதி மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் கோர்த்து வச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நைட் டின்னர் தான். நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட தோசையும் ஆனியன் சட்னியும் தான். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க. இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட தோசை சாப்பிட்டது வந்து நல்லா இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஈவினிங் கட்டி வச்சோம் இல்லைங்களா முல்லைப்பூ, அது கொஞ்சம் மீறி இருந்தது. அதெல்லாம் கட்டலான்னு சொல்லி தான் கட்டிகிட்ருக்கேன். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வேக வேகமாக வந்து கட்டலான்னு சொல்லி தான் வந்து கட்டிகிட்ருக்கேன். இந்த மல்லிப்பூ வந்துட்டு நான் மார்னிங் உருளியில் வச்சோம் இல்லைங்களா, அந்த பூ தான். நான் வந்து செடியிலேயே வந்து அப்படியே விட்டுட்டேன். ஓகே, மார்னிங் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நைட் டைம் வந்து நல்லா சூப்பராக விரிஞ்சிருந்ததுங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.